கொடுத்தானே பூர்வ குடி. Hey, hi friends, welcome back to my channel. நான் தாங்க ரோஸ். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் பார்த்ததுலேயே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க enjami லுக் தான் இன்னைக்கு நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். எஸ், ஸோ தி அவங்களோட மேக்கப் தான் நான் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு உண்மையிலே இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி நான் க்ரியேட் பண்ணுறேங்கிறது நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ எப்படி பண்ணுறேங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து டெர்மா வாய்வ் ஹைட்ரா கிளென்சர் எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோடய ஃபேஸில் வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இந்த ஸ்டெப் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இதை நல்லா என்ன பண்ணிக்கிறேன், என்னோடய ஃபேஸில் க்ளீனாக அப்ளை பண்ணிவிட்டு டர்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா நீட்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக அழுக்கு இருக்குது. இதுக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன், அதுக்கப்புறமா இவ்வளோ அழுக்கு இருக்குது. அண்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பயோட்டிக் குக்கம்பர் வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நல்லா டேப் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஃபேஸ் நல்லா அந்த போர்ஸ் எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆயிரும். அண்ட் மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்காக நியூட்ரிடம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் லோஷன் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து மாய்ஸ்சரைசர் என்னோடய ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோட மேக்கப்பும் வந்து நல்லா சூப்பராக ஸ்டே ஆகும். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரீக்ரியேட், அதாவது இன்ஸ்பயர் லுக் வந்து நான் வந்து நீ க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஃபேஸ் மாதிரி என்னோட மேக்கப் வர போகிறது கிடையாது. பட் அவங்க எப்படி மேக்கப் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மாய்ஸ்சரைசர் வந்து நல்லா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபார்சலி ரோஸ் கோல்டு ஆயில் வந்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா என்னோட அண்டர் ஐ கீழே வந்து நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன் அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிங்கலோ இல்லை உங்களுக்கு வந்து அண்டர் ஐ வந்து கீழே கொஞ்சமாக வந்து பேட்சி மாதிரியோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதனால் நான் இதை கொஞ்சம் ஸ்பெஷலி நான் வந்து அண்டர் ஐயில் அண்ட் அப்படியே லைட்டாக கொஞ்சம் ஆல் ஓவர் ஃபேஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் நல்லா அதை வந்து ஜென்ட்லி மசாஜ் பண்ணிக்கணும். ஸோ நல்லா என்ன பண்ணிக்கிறேன், மசாஜ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேக்கப் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த பாட்டு வந்ததுக்கப்புறம் என்னன்னு தெரில, அந்த பாட்டு கொஞ்சம் அடிக்டாகவே ஆகிட்டேன். கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அடிக்டடாக ஆகிருப்பாங்க அந்த பாட்டு கேட்கும்போது. ஸோ எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சி அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி அந்த பாட்டில் வந்து அவங்க போட்டிருந்த அந்த மேக்கப், காஸ்டியூம் அண்ட் அந்த ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதாவது ஒரு நாட்டுப்புற பாடலுக்கு இந்த மாதிரி ஒரு விஷுவல் வந்து கொண்டு வந்தது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால நான் நினச்சேன் கண்டிப்பாக எனக்கு அந்த மேக்கப் லுக் வந்து கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணணும், ரீக்ரியேட் பண்ணணும்னு முதலே நினச்சிருந்தேன் பாட்டு வந்திருக்க டைம்லேயே. பட் எனக்கு வந்து பேபி இருக்கனால அதுக்கு கொஞ்சம் டைம் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கல. ஸோ ஓரளவுக்கு டைம் பார்த்து நான் இப்போ அது வந்து மேக்கப் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படியே என்னோட லிப்பையும் வந்து இது இந்த ஆயில் வச்சு நான் ப்ரெப் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நான் ப்ரெப்பிங் ஸ்டெப் எல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டோப் க்ரீம் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோப் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் என்னோட ஃபேஸில் வந்து ஹைலைட் ஆகுமோ அந்த ஏரியாலலாம் கொஞ்சமாக நான் வந்து இது வந்து மேக்குள்ளது எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டோப் க்ரீம் வந்து கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட், நோஸ் அண்ட் சின். ஸோ இந்த ஏரியாலலாம் கொஞ்சம் அதிகமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டெப்பை வந்து பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து கையாலே கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரஷ் இருந்தால் ப்ரஷ் கூட பண்ணிக்கலாம். இது வந்து நான் கையால் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து ஈஸிலி பிளெண்ட் ஆகுதுங்கிறதுக்காக. ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு மேக்கப் வந்து கொஞ்சம் அதாவது ஸ்ட்ரோப் க்ரீம் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹைலைட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டிவி லுக்காக இருக்கும், கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டெப் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்குள்ளது எடுத்துருக்கிறேன். என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா NC42. ஸோ கொஞ்சமாக நான் வந்து இந்த ஸ்பேச்சுலால் என்னோட ஃபவுண்டேஷனை நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு ஸ்டிப்லிங் ப்ரஷ்ஷால் என்னோட ஃபவுண்டேஷனை வந்து நான் என்னோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பாட்டிலே பார்த்துருப்பீங்க, அந்த தி அவங்களோட மேக்கப் வந்து எக்ஸ்ட்ரீம் நேச்சுரலாக இருக்கும். லைக் அவங்களோட ஸ்கின்னி மாதிரி தான் இருக்கும். அண்ட் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோவாகவும் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் அவங்களோட லைட் செட்டப்லாம் எனக்கு உண்மையிலே ரொம்பவே பிடிச்சிருந்தது.
எனக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேக்கப் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நேச்சுரல். ஸோ அதனால தான் இதை வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ளை பண்ணல, அதாவது எப்படின்னா ரொம்ப நேச்சுரலாக லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ கண்ணுக்கு மேலேயும் வந்து நம்ம லைட்டாக அதை வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ் போகிறீங்க அப்படின்னா அந்த மேக்கப் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபோட்டோஷூட் டைமில் இந்த மேக்கப் ட்ரை பண்ணலாம். ஈவன் நீங்கள் ரெகுலராக போகிற காலேஜ் ஃபங்க்ஷன் எங்கே போனாலும் சரி இந்த மேக்கப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்க போகுது. அண்ட் எனக்கு வந்து ஸ்பெஷலி நேச்சுரலாக பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், அதனால் இது நான் காமிக்கிறேன். அண்ட் கழுத்தி நம்மளாம் கவர் பண்ணணும், பட் நான் இப்போதைக்கு இவ்வளோ தான் கவர் பண்ணுறேன். மீதி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப் கேமராவில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன் அண்ட் நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலாக நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன்னான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஸ்கின்ல வந்து பார்க்குறதுக்கு அப்ளை பண்ண மாதிரி இல்லை, எக்ஸ்ட்ரீம் நேச்சுரலாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு மேக்கப் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நேச்சுரலாக வேணும், கண்டிப்பாக இந்த மேக்கப் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து இப்போ டார்க் சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் மறைக்கிறதுக்கு நான் வந்து கன்சிலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்குள்ளது எடுத்துக்கிறேன். இதோட ஷேடு வந்து NW40. ஸோ இது வந்து நான் ஒரு கன்சிலர் ப்ரஷ் கொண்டு கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன், என்னோட அண்டர் ஐ டார்க் சர்க்கிள் எங்கெல்லாம் கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்கும் அங்கெல்லாம் நம்ம மறைச்சிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ஏன்னா நான் வந்து இது பார்த்தீங்கன்னா என்னோட டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால தான் இந்த கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு டார்க் சர்க்கிள் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்னோட அண்டர் ஐ கீழேயுமே கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நேச்சுரல் மேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஃபவுண்டேஷன் நிறைய லேயர் வந்து கொடுக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து மினிமலாக வச்சுக்கணும். அண்ட் உங்களோட கன்சீலரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களோட டார்க் சர்க்கிள்லாம் மறைகிற மாதிரியான ஒரு கன்சீலர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அப்ளை பண்ணதை கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் நான் மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், அதை கண்ணுக்கு மேலே. ஸோ எப்படி நம்மளோட இன்னைக்கு ஐ லுக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நேச்சுரலாக தான் இருக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான ஐ லுக்கே கிடையாது, ஒரு லைக் ஒரு கொஞ்சம் ஸ்மோக்கி ப்ரௌன் எஃபெக்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே எனக்கு அந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஓரளவுக்கு அந்த டார்க் சர்க்கிள் வந்து மறைச்சிட்டேன். அண்ட் அதே மாதிரி கொஞ்சமாக என்னோட வாய் சுற்றியும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே லைட்டாக பிக்மெண்டேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட வாய் சுற்றி கொஞ்சமாக நான் வந்து சேம் கன்சிலரை நான் அப்ளை பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், கன்சிலர் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நான் வந்து மேக்கோட ப்ரெப் லூஸ் பவுடர் இருக்குது, ஸோ அதால் கொஞ்சமாக நான் வந்து என்னோட மேக்கப், அதாவது எங்கெல்லாம் கன்சிலர் அப்ளை பண்ணுவோம் அங்கே கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு அதை டஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளை பண்ணுறதுனால உங்களோட மேக்கப் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேயாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக லாங் ஸ்டேவாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களோட லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. எக்ஸஸ் இருந்துச்சுன்னா அதை அந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் வந்து ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். அந்த இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வழக்கம் போல் வந்து கான்டோர் பண்ணிப்பேன், ஏன்னா என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் ரவுண்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் காட்டுறதுக்காக நான் இன்னைக்கு கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கான்டோருக்காக நான் வந்து மெப்ளின் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்க ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷேடு இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சமாக கான்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து தீயோட ஃபேஸ் வந்து அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க ஃபேஸ் வந்து நல்ல ஓவல் ஷேப்பில் இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு அந்த மாதிரி லுக்கு கொண்டு வரணும்னா நான் வந்து கான்டோர் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சமாவது அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால நான் நல்லா கான்டோர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வழக்கமாக பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்டோர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் கீழே வரைக்கும் பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும் அண்ட் கொஞ்சமாக சின்ன ஃபேஸ் மாதிரி காட்டும், அதனால தான். ஸோ இது வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸ்க்கு இவ்வளோ பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் கம்மியாக பண்ணிக்கிட்டாலே போதுமானது. ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக நோஸ்லேயும் பண்ணிக்கலாம் கான்டோர். ஸோ நெத்தியும் கொஞ்சம் கவர் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கான்டோர் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஷ் பார்த்தீங்கன்னா நான் கே பியூட்டி எடுத்துக்கிறேன். இது வந்து ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்டி ரோஸ். ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ப்ளஷ் தெரியாது, பட் இருந்தாலும் ப்ளஷ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ கொஞ்சமாக அந்த மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபேஸில் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக ஹைலைட்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட் 2 ஷேடை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஹைலைட்டர் வந்து பண்ணிக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸில் வந்து எந்தெந்த ஏரியா நம்ம வந்து ஹைலைட் பண்ணுவோம் ஸோ அந்த ஏரியாவில் நான் ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ அவ்வளோதான் ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ ஃபேஸ் மேக்கப் வந்து முடிச்சாச்சு அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் செட்டிங் ஸ்ப்ரேயால் என்னோட ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்றைக்கி நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே என்ன எடுத்திருந்தேன் பார்த்தீங்கன்னா மேக்கோட ப்ரெப் ப்ரைம் எடுத்துக்கிறேன் ஸோ என்னோட ஃபேஸில் வந்து ஆல்ரெடி நான் ஸ்ப்ரே பண்ணிட்டேன் அதனால நம்ம வந்து ட்ரை பண்ண விட்டுடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அது ஃபேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆகிட்டு இருக்கு அண்ட் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நான் வந்து ஐப்ரோ வந்து டிஃபைன் பண்ண போகிறேன் ஸோ ஐப்ரோ டிஃபைன் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபாரெவர் 52 எடுத்துருக்கிறேன் ஸோ நான் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கோம் பண்ண போகிறேன் அவங்களுக்குள்ள ஐப்ரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல்டாக தான் இருக்கும் ஸோ அது மாதிரி கொஞ்சம் நேச்சுரலாகவே நான் கொஞ்சம் போல்டாகவே கொடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐப்ரோ என்ன பண்ணிக்கலாம் டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் கோம் மாதிரி பண்ணிவிட்டு இதுலேயே நான் கொஞ்சம் வந்து பிக்காக கொடுக்குறேன் ஆக்சுவலாக வந்து ப்ராப்பராக நம்ம ஐப்ரோ எப்படி டிஃபைன் பண்ண சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருப்பேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து நான் ஸ்பூலியால் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அவங்களோட தீக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிக்காக தான் இருக்கும் ஸோ நானும் ஓரளவுக்கு ரொம்ப பிக் பண்ணல எனக்கு வந்து எப்படி சூட் ஆகுதோ அந்த அளவுக்கு பிக் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஏன்னா ரொம்ப பெருசாக பண்ணால் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஸோ இது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் இதால் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் வந்து பிக்காக ஸ்பூலியெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்பூலியெல்லாம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு ஸோ அவ்வளோதான் கொஞ்சம் ஐப்ரோ வந்து கொஞ்சம் திக்கராக கொடுத்துக்கிறேன் ஸோ அப்போ தான் ஒரு குவீனோட ஒரு ஃபீல் இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நார்மலாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவீன் இந்த மாதிரி இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறேன் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து நான் மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்துக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேடு இருக்குது ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த காமிக்கிற இந்த ப்ரௌன் ஷேடு தான் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நார்மல் ப்ரௌன் ஷேட் ஸோ இந்த ஷேடு தான் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா ஐலிட் ஃபுல்லாகவே நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு நல்லாவே பிளெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நேச்சுரலாக தான் இருந்தது அண்ட் நான் பார்த்த வரைக்கும் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அட் த சேம் டைம் கொஞ்சம் லைட் ஸ்மோக்கி எஃபெக்டில் தான் இருந்தது ப்ரௌன் கலரில் ஸோ அது மாதிரி தான் நானும் ரீக்ரியேட் பண்ணுறேன் ஸோ நல்லா என்ன பண்ணிக்கலாம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அதே சேம் ஷேடு எடுத்துகிட்டு நான் கண்ணு கீழே வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஸோ நல்லா என்ன பண்ணிக்கலாம் நம்ம கண்ணு கீழே அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் சேம் ஷேடு தான் ஸோ கண்ணு கீழே அப்ளை பண்ணி எடுத்துட்டேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் பேலட் எடுத்துக்கிறேன் இது வந்து காஸ்மிக் மெட்டல்ஸ் ஸோ இதில் வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்குது ஸோ நான் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஓரளவுக்கு அதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷிம்மரியாக இருக்கும் அதனால் நான் இந்த ஷேடு வந்து கொடுக்கலான் இருக்கேன் இந்த ஃபர்ஸ்ட் ஷேட் ஸோ இது வந்து லைட்டாக கையாலே நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோவா தெரியாது சேம் அதே ஷேடு மாதிரி தான் இருக்கும் பட் கொஞ்சமாக வந்து ஷைனாக இருக்கும் ஸோ லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஏன்னா அதில் வந்து ஹெவியான ஹை லுக்கே கிடையாது அதனால நான் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நான் சின்னதாக லைனர் வந்து ஸ்மோக்கியாக கொடுக்க போகிறேன் அதுக்கு வந்து ஃபேஸஸ் கேனடாக்குள்ளே இன்ஸ்டன்ட் ஜெல் காஜல் எடுத்துக்கிறேன் ரொம்ப இல்லை ரொம்ப மைல்டாக தான் கொடுக்க போகிறேன் ஸோ லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம ரொம்ப பண்ணோன்னா அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பிளாக் ஸ்மோக்கி மாதிரி போயிடும் ஸோ அப்ளை பண்ண மாதிரியே தெரியவே கூடாது அதான் முக்கியம் ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் லைன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப இல்லை லைட்டாக அதுவும் கொஞ்சம் பாதியாக தான் கொடுக்க போகிறேன் ஸோ லைட்டாக பாதியாக தான் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த ப்ரஷ் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்மெஜ் இருக்குது ஸோ அந்த ஸ்மெஜ்ஜால் நம்ம லைட்டாக ஸ்மெஜ் ப்ரஷ் வச்சு கொஞ்சமாக ஸ்மெஜ் பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப உங்களோட லைனர் ஒட்டி தான் பண்ணணும் இல்லைனா வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து ஸ்மோக்கி ஆயிரும் யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க சாரி மேக்கப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப எலகண்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்காது லைக் நீங்கள் வந்து ஐ ஷேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது ஸோ என்னோட ஃபேவரட்டும் கூட ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஃபோட்டோக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் ஐ லுக் இன்னும் அடுத்த லெவலில் காமிக்கும் ஸோ லைட்டாக நம்ம என்ன பண்ணியாச்சு ஸ்மர்ச் பண்ணியாச்சு ஸோ ரொம்ப ஒட்டி தான் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கப்புறம் லேஷ் அப்ளை பண்ண போகிறேன் வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது கண்ணுக்குள்ளே அப்ளை பண்ணல அது லைட்டாக அப்ளை பண்ணாலே போதும் ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது இல்லைன்னா நம்ம வந்து ட்ராமாட்டிக் மாதிரி ஆயிரும் குவீன் மேக்கப்பில் அது மாதிரி வராது ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம ஃபேக் லேஷ் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் கேமராவில் வந்து நான் லேஷஸ் வச்சுட்டேன் அண்ட் லோ லேஷஸ்க்கு மட்டும் கொஞ்சமாக என்ன பண்ணிக்கலாம் நம்ம வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணல ஸோ அந்த ஹைலைட்டர்லேருந்து கொஞ்சமாக என்ன பண்ணிக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி இன்னர் கார்னரில் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரி கொஞ்சமாக நம்மளோட ப்ரோபான் ஏரியாலையும்
கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இன்னர் கார்னர்லேயும் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஐ லுக் வந்து கம்ப்ளீட்லி முடிஞ்சிட்டு அண்ட் ரொம்ப நேச்சுரல். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி ஐ லுக் வந்து. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ரீக்ரியேட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப வந்து நியூட் ஷேட் அப்ளை பண்ணியிருந்தாங்க இல்லையா. நாய்க்கால்லேருந்து லிப் பென்சில் எடுத்துக்கிறேன். ஷேட் வந்து பில்லோ ஃபைட். ஸோ இதால் நான் என்னோட லிப்பை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நேச்சுரலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்னொரு டார்க் ஷேட் கூட கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் நாய்க்கா பென்சிலில் இன்னொரு ஷேட் இருக்குது. ஸோ அதையும் நான் இது கூட நான் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அதில் பார்த்தோம் இல்லையா ஃபோ வீடியோவில். ஸோ அதே மாதிரி லிப் ஷேட் வந்து நான் கொஞ்சம் அச்சீவ் பண்ணுறேன். ஸோ 2 ஷேடை மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த லிப் கலர் வந்து கொண்டு வரேன். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் வந்து முடிச்சிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து காஸ்டியூம் வந்து சேஞ்ச் பண்ணி வரேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த மேக்கப் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் அந்த ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டுற இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட பிக்சர் எடுத்துகிட்டு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அண்ட் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye bye, tata, take care and love you all. Bye. We'll be right back.